28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய 5வது வரியை சொல்லுங்க. நாங்கள் இப்படி சொல்லுங்க எல்லாரும், இப்படி சொல்லுங்க எல்லாரும், இப்படி சொல்லுங்க. வாதை 15ஆம் வசனத்துடைய 3வது வரி சொல்லுங்க. வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் அது என்னை அணுகாது. நாங்கள் பொய்யை அடைக்கலமாய் வைத்திருக்கிறோம். மாயின் மறைவிடலே, மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம். அவனுக்கு 2 விதமான கூட்டத்தார் உள்ள இருக்கிறாங்க. ஒன்று, எங்களை எதுவுமே பண்ணாது, எங்களை எதுவுமே, எங்க அறிவு, எங்க திறமை, எங்க ஞானம், எங்க படிப்பு, எங்களோட உடல் பலம், ஜிம்மு, எங்களை ஒண்ணுமே பண்ணாது. அடுத்து சொல்றாரு, பெருவெள்ளம் வந்தாலும் புரண்டு வந்தாலும் எங்களை அடுத்தோடு போடுறது. பொய்யை என்ன பண்றாரு இவருக்கு? பொய்யை அடைக்கலமாய். நல்லா கவனிக்கணும், இது ஒரு குற்றப்படுத்த எல்லா உதாரணத்துக்கு தான். அடுத்து சொல்றாங்க, அடுத்து எங்களுக்கு மாயை என்ன பண்ணீங்க? மாயை. ரைட். இவர் வாழ்க்கை என்னெல்லாம் இருக்குது மட்டும் சொல்லிடுறேன். இவர் வாழ்க்கை என்னெல்லாம் இருக்குது. இவர் வாழ்க்கையில 31ஆம் வசனம், அந்த அந்த அதிகாரத்தை படிங்க. அந்த வசனத்துல 28ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுங்க. பெருமை. பைபிள் பார்க்கணும். ஆமா, பைபிள் பார்க்கணுமா? டைம் இல்லை. சொல்லுங்க. பெருமை, கிரீடம். சொல்லுங்க. பெருமை, கிரீடம், மயக்கம், மதுபானம், செழிப்பு, கொடுமுடி இருக்குதுங்களா? ஹலோ, இன்னொரு படிக்கிற கேளுங்க. கிரீடம். சொல்லுங்க. பெருமை. ஸ்டைல் கூட பண்ணு, நல்ல ஸ்டைலா ஆணழகன் மாதிரி. சொல்லுங்க. பெருமை, கிரீடம், மதுபானம், மயக்கம், செழிப்பு, கொடுமுடி. எங்க இருக்காரு இப்ப இவரு? எங்க இருக்கிறார் வாழ்க்கையில? உயரமா இருக்கிறார். இவர் இப்படிதான் பார்க்கணும். ஆனா சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, அதெல்லாம் ஜோடிப்பு. ஆமே. சொல்ல கவனிக்கிறீங்களா? இந்த திருமணங்களுக்கு போகும்போது, இந்த பணக்கார வீட்டுகளுக்கு போகும்போது, பெரிய பெரிய பங்களாலாம் பார்க்கும்போது, பெரிய பெரிய கார்லாம் பார்க்கும்போது சொல்லுங்க, இதெல்லாம் ஜோடிப்பு. சொல்லுங்க. வாடி போகும். பைபிள் படிக்க மாட்டியா? தெரியாதா? பைபிள் தமிழ் தெரியாதா? வச்சுக்கிறியா? சொல்லுங்க. வாடி போகும். கரங்களை உயர்த்தி, வாடாதே ஐயா, அன்பு வாடாதே ஐயா, அன்பே 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 ஆருயிர் உறவே பாரதமே. அது ஒரு வார்த்தை வரும், வாடாதே ஐயா. இல்லை சொல்லுங்க. எப்படி இருக்காரு இவரை பார்த்தா? எப்படி இருக்குது உங்களுக்கு? நம்பர் 1 எங்க இருக்காரு இப்போ? ஒரு சத்தமா சொல்லுங்க. கொடுமுடி. எங்க இருக்கிறோம்? எங்க இருக்காரு இவரு? நம்ம எங்க இருக்கிறோம்? கீழே இருக்கிறோம். இங்க கூட நெல்லுமா? இது உங்க டாப்பா இருக்கும். மேடை நெல்லு. பாரு எவ்வளவு உயரமா இருக்காருல்ல. நெல்லு தம்பி, பயப்படாது. சொல்லுங்க எல்லாரும். பெருமை, கிரீடம், செழிப்பு, வாழ்வு, உயர்வு, வசதி எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. என்னங்க? அப்புறம் அடுத்த ஒரு வார்த்தை போட்டிருக்குது. அடுத்த ஒரு வார்த்தை 20 அந்த வசனத்துல அடுத்து 2ஆம் வசனம் சொல்லுங்க. திராணி, வல்லமை. சத்தமா சொல்லுங்க. இவர்கிட்ட எல்லாமே இருக்குது. ரொம்ப திறமைசாலி. என்ன அம்மா திறமைசாலியா இல்லையா? மற்ற 2 பேரோட திறமைசாலி. திராணி. சொல்லுங்க. திராணி, வல்லமை. ஒரே நேரத்தில் 10 பேர் அடிப்பார். ஆனா இவர் ஆண்டோட இல்லை. இவர் அடைக்கலம் இயேசு அல்ல. அடைக்கலம் பொய், மாயை. என்ன சொல்லுங்க? இப்ப இவரை பார்க்கும்போது புறம் வரும், வராதா? 20 தமிழ் ஜோம் பண்ற நீ எங்க வரல, மேல வரல, கீழே தான் போயிட்டு இருக்கிற. இவர் எப்படி இருக்கிறார்? சொல்லுங்க. செழிப்பு, அப்புறம் கிரீடம், மாயை இல்லை, பெருமை, அப்புறம் மயக்கம். என்னங்க? அப்புறம் அடுத்த வசனத்துல 2வது வார்த்தை திராணி, அப்புறம் வல்லமை. ஆமா, என்ன பாருங்க. மற்ற 2 பிள்ளைங்களோட சூப்பரா இருக்கிறார்.
ஆனால் இவரோட யாரும் இல்லை. அவர் சொல்றாரு, என்னை எதுவுமே பண்ண முடியாது, வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண. இன்னொருத்தர் இருக்கிறார், இவர் எப்ப பார்த்தாலும் ஓயாம ஜெபம் பண்றார், தோத்திரம் 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 தோத்திரன்னு. ஆனா இவர் வாழ்க்கையில 32:1, இவர் வாழ்க்கையில என்ன தெரியுமா பிரச்சனை? 32:1 2 காற்று. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. காற்று, பெருவெள்ளம், வறண்ட வாழ்க்கை, விடாய்த்த பூமி. ஆமே. ஹலோ, இவர் எப்படி இருக்காரு? எல்லாம் சொல்லுங்க. நம்பர் 1, வேலைக்கு போறீங்களா? சுகமாகிறது, தாடி தாட்சிக்கிறீங்க. சொல்லுங்க. காற்று, சத்தமா சொல்லுங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படியா? ரைட். சொல்லுங்க. காற்று இனிமேல் வரும். ரைட். ஆண்டவரா பார்த்து கொடுத்தா ஒய்ஃபு, நீயா தேனா நைஃபு. ஆண்டவரா கொடுத்தா பெஸ்ட், நீ சூஸ் பண்ண ஒஸ்ட். அவரா கொடுத்தா தோணை, நீயா தேனா வேணேன். புரிஞ்சா சரிதான். சொல்லுங்க. காற்று, சத்தமா. ஜெபிக்கிறவர், வேதம் வாசிக்கிறவர், ஊழியம் பண்றவர், ஆண்டவரை அடைக்கலமாய் கொண்டவர். அந்த வாழ்க்கை என்ன வருது? அடுத்து பெருவெள்ளம், அடுத்து வறண்ட நிலம், அடுத்து விடாய்த்த பூமி. சொல்லுங்க. இப்போ இவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இவரை பார்க்கும்போது இவரை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அவர் மனசுக்கு? என்னங்க ஜெபம் பண்ணுவார? 1 2 எடுத்து சொல்ல. நம்பர் 1 என்னது? நம்பர் 1 காற்று, 2வது பெருவெள்ளம், 3வது என்னங்க? தமிழ் புரியுதாமா? புரியுதா? சொல்லுங்க. சொல்லுங்க. வறண்ட நிலம், விடாய்த்த பூமி. புரியுதா உங்களுக்கு? வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுக்குற, புரியல? வட்டிக்கு வாங்கி, புரியுதா உங்களுக்கு? சம்பளம் வாங்குற அன்னைக்கு கடைக்காரன் வழி நிற்கிறான். வறட்சி. 2வது ஒரு டிப்ரெஷன், விடாய்த்தது, சோர்வு. என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஆனா இவரை பார்த்து எப்படி இருக்கிறது? சூப்பர் ஸ்டார் மாதிரிக்கிறார், ஜபமே பண்ண மாட்டார், ஜபத்துக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் இவர் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்? மேலே 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 மேலே. எங்க இருக்கிறாரு? கொடுமுடியில் இருக்கிறார், டாப்ல இருக்கிறார். அவன் தான் அண்ணன் பாக்குறான், என்னடா என் கூட இருந்தான் சின்ன பையன், அவன் மேல போயிட்டான், நான் பள்ளத்துல இருக்கிறேன். சொல்லுங்க. இது நிரந்தரம் அல்ல, அதுதான் நிரந்தரம். சத்தமா சொல்லுங்க. ஆனா இவருக்கு பராக்கிரமம், திராணி போட்டுல திராணி இருக்குது. 2வது பராக்கிரமம். 3வது இன்னைக்கு அவங்க தானே பெரிய ஆளா இருக்கிறாங்க. சொல்லுங்க. பொய்யின் அடைக்கலம். எல்லாம் கரைகளை உயர்த்தி 32:1 சொல்லுங்க. 32:1 சொல்லுங்க. இதோ ஒரு ராஜா இவரோடு கூட இருக்கிறார். கரைகளை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அவங்க யார் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. சத்தமா. வானத்தை பூமியை படைத்த ஒரு ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இவருக்கு யார் இருக்கிறது? இவருக்கு யாரு தான்? அறிவு, திறமை, பராக்கிரமம், உடல் வலிமை. வந்துட்ட நீ கொடுமுடி இருக்கிற ஆள் தான். அதை இன்னும் கத்த உயர்த்துவார். ஆனா இவரை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? இப்போ ஓயாம ஜெபம் பண்றார். ஓயாமல் பாடுவேன். நிறைய பாட்டு பாடுறாங்க. இப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணியா இருக்காரு. 23 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். தம்பி பைபிள்லாம் படிப்பியா? ரைட். சொல்லுங்க. இதோ ஒரு ராஜா. சத்தமா நீ சொல்லுது படி தம்பி, படி. சொல்லுங்க. ராஜா நீதியாக சொல்லுங்க அரசாடுவார். சொல்லுங்க. வறட்சியை, பெருவெள்ளத்தை, புயல் காற்றை, சூறாவளியை, கொந்தளிப்பை அரசாடுவார். கைகளை தட்டி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? நீங்களே படிங்க தம்பி, நீங்க படிங்க தம்பி. 32:1 படிங்க. சொல்லுங்க. அவர் நீதியாக சொல்லுங்க. ராஜா எல்லாம் பார்த்து சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. பெருவெள்ளம், பெருங்காற்று, வறட்சி, விடாய்த்த நிலைமை, சொல்லுங்க. வியாதி, வறுமை, கடன், வட்டி. கவனிக்கிறியா? சொல்லுங்க. எல்லாம் பார்த்துப்பாரு. வாய்த்தது சொல்லுங்க. சொல்லவே மாட்டேன். சொல்லுங்க. ராஜா சொல்லுங்க அரசாடுவார். பிரச்சனைகளை, போராட்டங்களை, இல்லாமையை, வெறுமையை, புயல் காற்றை சொல்லுங்க. சொல்லுங்க. அவருடைய வார்த்தைக்கு புயல் காற்று அடங்கும். ஒரு பாட்டு விடல, புயல் காற்று அடங்கி போகும். என்ன பாட்டு?
உங்க நாமம் உயரணும். எல்லாம் சொல்லுங்க. உங்க நாமம் உயரணும், என்னை அடையணும், பாடுவே பாடுவே அல்லேலூயா. இல்ல கரங்களை தட்டி, உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவே பாடுவோய் அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நீங்கி போகும் அவன் உயர்த்தும் போது பெருங்காற்று இவ்வளவு செஞ்சுட்டாரா? அவர்தானா? நிறைந்து சத்தமா 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 உன்னாமே. ஆமென். இவர் இதே பாடி நிற்கிறாரு. என்ன பாடி நிற்கிறாரு? உம் நாமம் உயரணும், மேன்மை அடையணும் பாடி நிற்கிறார். ஆனா வாழ்க்கை என்னதான்? இது அடங்கல, இது அடங்கல, இது அடங்கலாமா? தெரியுமா உங்களுக்கு? மார்க் 6ஆம் அதிகாரத்துல என்ன எல்லாம் கவனி. அப்புறம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அக்கறைக்கு போங்கள். என்னங்க? அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். எல்லாம் பாருங்க, நல்ல சாப்பாடு கொடுத்த 5000 பேர் போஷித்த 5000 பேர் 12 கூட. என்ன பாருங்க, ஹலோ, 12 கூட. இது அருமையானது இல்ல? சொல்றாரு, நீ போப்பா, அந்த அக்கறைக்கு போன்ற. நல்ல கவனிங்க, சாப்பிட்டு கூட நிறைய வச்சிருக்கிறாங்க. வீட்டுக்கு போவீங்களா இல்ல அவர் சொல்ற அக்கறைக்கு போவீங்களா? ஏமா என்னதான் பாருமா, சாப்பிட்டு என்ன பாருப்பா, பிரியாணி எல்லாம் பேக்கெட்ல கொடுத்துட்டாரு ஆண்டவர், அதை வீட்டுக்கு கொண்டு போவியா அவர் சொல்ற அந்த இடத்துக்கு போவியா? சத்தமா சொல்லுமா. அவனை சொல்றாரு அக்கறைக்கு போன்றாரு. சோறும் போட்டாரு, பொட்டலமும் கையில் கொடுத்துட்டாரு, கூடையும் கொடுத்துட்டாரு. என் மனசு எங்க சொல்லு, என்ன சொல்லுது இப்போ? வீட்டுல போய் என் புருஷனுக்கு, என் மாமியாருக்கு, என் மாமனாருக்கு அதெல்லாம் கிடையாது, எங்க அம்மா அப்பாவுக்கு. ஆனா இவர் சொல்றாரு, அந்த ஒரு வார்த்தை போட்டது, அக்கறைக்கு செல்வது துரிதப்படுத்தினார். படிச்சீங்களா? மார்க் 6 நினைக்கிறேன். அக்கறைக்கு போகும்படி துரிதப்படுத்தினார். நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஹலோ, என்ன சொல்லியிருக்கலாம்? ஆண்டவரே, சாப்பிட்டேன், டயர்டா இருக்கிறேன், ஒரு 6 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து போறேன். எடுக்கலையா? மார்க் 6ஆம் அதிகாரம் இல்லையா? யோவானார் சூப்பர். போகும்படி அவர்களை சத்தமா சொல்லுங்க. என்ன அதிகாரமா? மார்க் 6:43. என்ன பாருங்க எல்லாரும், என்ன பாரு. ஏமா இப்ப நான் தான் சொல்றேன், ஏமா சபைக்கு போமா, ஊழியத்துக்கு போமான்னு சொல்றேன். கையில 2 பொட்டலை கொடுத்துட்டேன். என்ன பாக்குறேன்? 2 பொட்டலை கொடுத்துட்டேன். இப்போ நீ பொட்டலை வீட்டுல வச்சுட்டு வருவியா இல்ல நான் சொல்ல எடுத்து நீ போவியா? பொட்டலத்தை வீட்டுல வச்சுட்டு வருவியா இல்ல நான் சொல்ல எடுத்து போவியான்னு கேட்டேன். பொட்டலை அம்மா அப்பா கொடுத்துதான் போவில்ல. அவர் சொல்ல துரிதப்படுத்தலாம், போன்றாரு. என்ன பாருங்க எல்லாரும், இவ்வளவு அனுப்பிச்சிட்டாரு, புயல் காற்றி அனுப்பிச்சிட்டாரு. கொடுமை இல்லை இது? எப்படி இருந்தான் இங்க? ரொம்ப அமைதியா இருந்தான், சூப்பர். ஆனா சாப்பாடையும் போட்டு பொட்டலத்தையும் கொடுத்து எங்க அனுப்பிச்சிட்டாரு? சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. அவர்களை போகும்படி. நான் சொல்ல வார்த்தை பாருங்க, ஆண்டவரால் ஒரு புயல் காற்று வருமானால் அவரே பார்த்துக் கொள்ளுவார். சொல் தமிழ் புரியுதாமா? சொல்லுங்க. ஆண்டவரால, ஆண்டவருக்குள்ள வாழும் போது ஒரு பிரச்சனை வந்து அவரே பார்த்துப்பார். என்னால புயல் காற்று வந்து நான் தான் பார்த்துக்கணும். சரி, 2 பேரும் வரலாமா? இவர் யாரு? இவரு பொய்யை அடைக்கலம் வைத்திருக்கிறார். இவர் யார் தெரியுமா? கர்த்தர் அடைக்கலம் வைத்திருக்கிறார். உன்னதமான கர்த்தரையே ஆக்கி கொண்டார்.
உறைவிடமா ஆதாரமாக்கி கொண்டார். இவருக்கு என்ன இப்போ இவருக்கு என்ன இப்ப இருக்குது? 32 32 என்னங்க? இரண்டாவது பெருவெள்ளம், வறண்ட நிலம், விடாய்த்த பூமி எல்லாம் சொல்லுங்க. அடுத்து மூணாம் வசனம் காண்கிறவர்கள் கண்கள். இதை மட்டும் பாருங்க. இவங்க பார்க்கணும்னு நினைப்பாங்க. என்ன பாருங்க, ஒரு உண்மையாதான் இருக்கிறாரா? ஆனா ஒரு வசனம் அழகா போடுறது. சொல்லுங்க, இதோ நீதியாய் ஒரு ராஜா அவரோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, அரசாளுகிறார். சொல்லுங்க, அரசாளுகிறார். சொல்லுங்க, புயல் காற்றை, பெருவெள்ளத்தை, வறட்சியை, விடாய்த்த வாழ்க்கையை, வறுமைகளை, ஏழ்மையை, இல்லாமையை எல்லாம் சொல்லுங்க, ராஜா நீதியாக. சொல்லுங்க, இவர் இருந்தா போதும். சொல்லுங்க, இவர் இருந்தா போதும். உம்மாலை சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை மதிலை தாண்டுவேன். இவருடைய யார் இருக்கிற? என்ன இல்லை? என்ன இல்லை? கொடுமுடி இல்லை, செழிப்பு இல்லை, இருடை இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இவரு இருக்கிறதெல்லாம் கர்த்தர் மட்டும்தான். சொல்றது தமிழ் புரியுதாமா? உன்னதாமா ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டேன்றியாமா? இல்ல உள்ள போற வசனம். இவரு கூட இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. செழிப்பு இல்லை, கொடுமுடி இல்லை, கிரீடம் இல்லை, பெருமை இல்லை. இவரை பத்தி சொல்றது ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கை முழுக்க என்னதான் இருக்கு? 32 பெருவெள்ளம். அப்புறம் ஒண்ணு போனா இன்னொன்னு. அப்பதான் அடங்குச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று. அலைகள் ஓய்வதில்லை. இவருக்கு அலைகளே இல்லை, இவருக்கு பாடுகளே இல்லை, போராட்டங்களே இல்லை, பிரச்சனையே இல்லை, பெருமை. ஆனா ஒண்ணு சொல்லுங்க, வாடி போகும் சத்தமா. ஆனா இது எத்தனை வந்தாலும், பெருவெள்ள வந்தாலும், பெருங்காற்று வந்தாலும், வறட்சி வந்தாலும், எது வந்தாலும் எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, ராஜா. சொல்லுங்க, ராஜா நீதியாய் அரசாளுவார். இவர் யாரை அடைக்கலம் வச்சிருக்கிறாரு? படிங்க. 32:2 காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமா. அப்புறம் சத்தமா படிங்க. விடாய்த்த பூமிக்கு என்ன பாருங்க எல்லாரும். தம்பி இல்லமா, இவர் மேல ஒரு பெரிய நிழல் இருக்கு. ஒரு பெரிய நிழல் இருக்கு. சொல்லுங்க, பெரிய நிழல். சொல்லுங்க, கண்மழையின் நிழல். இவர் எங்க இருக்கிறாரு? கண்மலைக்கு உள்ளே. இவர் எங்க இருக்கிறார்? சத்தமா. ஆனா யார் சிறப்பா இருக்கிறா? சத்தமா. நல்லா நான் பார்த்துருக்கிறேன். ஜெபிக்காத வீட்டுல கல்யாணம் நடக்குது, ஜெபம் பண்ற வீட்டுல கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஜெபிக்காத நல்ல சிறப்பா இருக்கிறான். இந்த கோயிலுக்கு வராதவன், பின்மாற்றக்காரன், குறை சொல்றவன், காணிக்க போடாதவன், ஜெபம் பண்ணவன் செழிப்பா இருக்கிறான். 2 வண்டி வாங்குறான், 3 வண்டி வாங்குறான். ஜெபம் பண்ற இவரு என்னது? சத்தமா. காற்று 2வது, பெருவெள்ளம் 3வது, வறட்சி. எப்படி செழிப்பா இருக்கிறியா? வறட்சியா தான் இருக்கிறியா? ஆனா மேல ஆண்டோட நிழல் இருக்குது. சொல்லுங்க, பெருங்கண்மை நிழல். சொல்லுங்க, சத்தமா. சத்தமா. கிறிஸ்துவின் அடைக்கலத்தில், சிலுவையின் மாநிழலில், கண்மலை வெடிப்பதனிலே புகலிடம் கண்டு கொண்டே. இவர் யார் புகலிடம்? கர்த்தர். இவர் யார் புகலிடம்? மாயை. அத ரொம்ப நம்புறாரு. மாயை நம்புறாரு, பொய்ய நம்புறாரு, திறமைய நம்புறாரு, திராணிய நம்புறாரு, செழிப்பை நம்புறாரு, வாழ்க்கையை உயர்வை நம்புறாரு. ஆனா யார நம்பல? சத்தமா. ஊர்ல நிறைய பேர் இப்படிதான் இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பெருமூச்சு விடாதீங்க. ஒரு சின்ன காத்தடிச்சா, வெயில் வந்தா எல்லாம் போயிடும். படிக்கிறீங்களா? 28 படிக்கிறீங்களா? தம்பி ரொம்ப நன்றி. 28 இந்த வார்த்தை படி. 28 கடைசி வார்த்தை. 28 படி. வாடி போகும். அப்புறம் படிங்க. சத்தமா சொல்லுங்க.
எல்லாம் கரங்களை உயர்த்தி எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. 17 சொல்லுங்க. பொய் என்னும் அடைக்கலம், சத்தமா சொல்லுங்க. 28 எல்லாம் சொல்லுங்க. நான் இருக்கிறீங்களா இல்லைங்களா? 28:17 சொல்லுங்க. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்குநூல வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மழை அழித்து விடும். மறைவிடத்தை ஜலப்பிரவாகம் அடித்து கொண்டு போகும். அவரோட வாழ்க்கை விருதாவா இருக்கும், நிற்காதே போகும். மிதிக்கப்படுவார்கள். சஞ்சலத்தை நாள்தோறும் இரவும் பகலும் 19 நாள்தோறும் இரவும் பகலும் பெருவெள்ள வரும், அடித்து கொண்டு போகும், சஞ்சலத்தை உண்டாக்கும். ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு வார்த்தை யாருக்கு புரியாது. சொல்லுங்க. கால் நீட்ட படுக்கை நீளம் போதாது, மூடிக்கொள்ள போர்வையின் அகலம் போதாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் இருக்குது, ஆனா எதுவுமே பயன்படாது. முதல்ல படிங்க எல்லாரும். என்னங்க? படுக்கை எதுக்குதான்? படுக்கை எதுக்குதான் கேட்டேன். தூக்கிறதுக்கு. ஆனா என்ன செய்யல? சொல்லுங்க. போதாது. சத்தம் புரியாதுல? பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் யூடியூப்ல. சொல்லுங்க. போதாது. வசதி இருக்குது, ஆனா என்ன செய்யல? படுக்கை பயன்படுதா? ஹலோ, படுக்கை பயன்படுதான்னு கேட்டேன். போர்வை, பெட்டு பயன்படுதா? படுக்கை பயன்படுதா? ஏசி பயன்படுதா? எதுவுமே பயன்படல. ஏன் தெரியுமா? இந்த அடைக்கலம் வேற. ஆனா இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை. எங்க இருக்காரு அவரு? எங்க இருக்கிறாரு? விடாய்த்த பூமி. எங்க போயிட்டாரு அவரு? ஒரு ஏசிதா தம்பி? ஏசிதான் கேட்டேன். ஏசி இருக்கிற தூக்கம் இல்லை. ஏசி இல்லாத வீட்டுல தூக்கம் அதிகமா இருக்குது. அவன் சொல்ல மாட்டீங்களா? ஏசி இருக்கிற வீட்டுல தூக்கம் இல்லை. இருக்குது ஏசி இருக்குதா? தூக்கம் வருதா? எல்லாம் இருக்குது. படுக்கை இருக்குதா? போர்வை இருக்குதா? ஆனா என்ன செய்யல? அது தமிழ் புரியுது? எல்லாருக்கும் புரியுதுங்களா? சொல்லுங்க. இருக்குது, இருக்குது, ஆனா பயன்படாது. சத்தமா இருக்குது. படுக்கை, பெட்டு, ஏசி, போர்வை எல்லாம் இருக்குது, ஆனா என்ன செய்யல? அது கொஞ்சம் கடினமான வார்த்தை. இருக்கிறது, ஆனா பயன்படல. ஆனா ஒண்ணுமே இல்லை. எப்படி தெரியுமா? சொல்லுங்க. ராஜா நீதியாக. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், முடிச்சிடுறேன். சின்ன விஷயம். ஒரு சின்ன கல்மழை வந்தா கூட கரைஞ்சிருவாரு. பெருவெள்ளம் வந்தா நிற்பாரு. அந்த வசனம், கல்மழை வரும். சின்ன மழை வந்தா கரைஞ்சிருவாரு. தமிழ் புரியுதா? சின்ன மழை வந்தா என்ன ஆயிடும்? கல்மழை கரைஞ்சிரும். பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று வந்தா நிற்பார். கரைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. இது ஒழிந்து போகும், அது ஒழியாது. இது காணாமற் போகும், அது நிற்கும். சொல்லிட்டு படிங்க. 32 எழுந்து சொல்லுங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி. இதோ சத்தமா சொல்லுங்க. இதோ கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ராஜா நீதியாக அரசாளுவா. கரங்களை எழுந்து சொல்லுங்க. ராஜா அவரோட யார் இருக்கிறார்? சத்தமா. கொடுமுடியில் இருக்கிறவரோட யார் இல்லை? என்னவா? என்ன பாருங்க எல்லாரும். இந்த கல்யாண வீட்டுக்கெல்லாம் போறீங்களே, உங்களை ஒரே அலங்காரமா ஜெகஜோதியா இருப்பாங்க. அவங்கள பார்த்துக்குள்ள பொறாமையா இருக்கும். இதுக்குமா இருக்காதா? அதெல்லாம் கவரிங் எல்லாமே. அவங்க எல்லாமே இஎம்ஐ தான். அந்த ஐபோன் கூட இஎம்ஐ தான். ஆனா இவருடைய வாழ்க்கையில் நீதியா இருப்பார். ராஜா அரசாடுவார். சின்ன கல்மழை வந்தா கரைந்து போவார். ஆனா அவருக்கு பெருவெள்ளம் வந்தாலும், நம்ம இருக்கிறியா? பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று வந்தாலும் அப்படியே நிற்பார் அவர். ஆனா இவருக்கு என்னது? கல்மழை தெரியுமா? சின்ன தூரல் வந்தாலே கரைஞ்சிடுவார். ஆள் பார்த்து எப்படி இருக்கிறாரு? என்ன தெரியும்? வித்தியாசம் தெரியுமா? பலன் அல்ல, பராக்கிரம் அல்ல, உடல் வலிமை அல்ல. ராஜா இவரோட கூட இருக்கிறார். அவருக்கு அடைக்கலமா என்னது? எதை அடைக்கலம் வச்சிருக்கிறாரு? தமிழ்ல பொய்யை, மாயையை. ஆமே சொல்ல மாட்டீங்களா? இந்த
இந்த படபட ஆளெல்லாம் பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. நான் கற்றுக்கொண்ட பாடம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், இதே திருவள்ளூர்ல இருக்கிற பாஸ்டர்கள்லாம் கவனிங்க, என் கூட வளர்ந்தவங்க தான். இப்படி சொன்னாலும் புரியும். அவங்களுக்கு ஒரு நாள் நான் தான் எல்லாத்துக்கும் எல்லாமா இருந்தேன். A to Z நான் தான். இன்னைக்கு அவங்க உயரமா இருக்கிறாங்க, அது முக்கியம் கிடையாது. ஆனா ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு ராஜா, சத்தமா சத்தமா சொல்லுங்க, ராஜா நீதியாய் அரசாடுவார். அவர் கூட என்ன ஆயிட்டாங்க, இவர் கூட இருந்தவங்க எல்லாம் ஓடி சத்தமா. ஐயா என்ன இப்போ தம்பி உதாரணம் சொல்ற தம்பி, மன்னிச்சுக்கணும், இது நான் என்ன கூட வச்சுக்கலாம். ஒருவேளை கரைந்து போகும், இரவும் பகலும் பெருவெள்ளம் அடிச்சுனே இருக்கமா. ஆனா இவருக்கு சொல்லுங்க ஓய்ந்தது. சத்தமா சொல்லுங்க, காற்று, பெருவெள்ளம், விடாய்த்த வாழ்க்கை எல்லாமே போய் கடைசியாக அவர் எங்க கொண்டு போற தெரியும், ஆண்டவர் அவரை சொல்லுங்க 18, சொல்லுங்க 17, 18, 32, 17 சொல்லுங்க, நீதியும் சமாதானமும் அமெரிக்கையும் சுகமும். சொல்லுங்க, நீதியும், சொல்லுங்க, நீதி சமாதானம், நீதியின் பலன், என்றுமுள்ள அமெரிக்கை, என்றுமுள்ள சுகம். சத்தமா சொல்லுங்க, நிலையான சுவாசஸ்தலம், அமைதியான குடியிருப்பு. சொல்லுங்க எல்லாரும். தம்பி நம்புறிய தம்பி, சத்தமா சொல்லுமா, அந்த வசனத்தை அப்படியே படி. எனக்கு சொல்லுங்க சமாதானம், சொல்லுங்க சமாதானம், நீதி என்றும் அமெரிக்கை. அமெரிக்கா இல்ல, அமெரிக்கா புரியுதா? ரொம்ப அமைதியான வாழ்க்கை. அடுத்து சுகம், சமாதானம், நிலையான வாசஸ்தலம், அமைதியான இடம். கடைசி சொல்றார் பாக்கியவான். ஆமேன். யாருங்க இவரு? அது தெரியுது எனக்கு, தேவன் அடைக்கலமாய் கொண்டவர். ஆனா அவருக்கு என்னெல்லாம் இருக்குது வாழ்க்கையில? சொல்ல மாட்டீங்களாமா தம்பி? அதெல்லாம் வரும்போது பயந்துராத, ஒரு ராஜா அவரோடு கூட இருக்கிறார். ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இவருக்கு யார் தான் துணை? அவர் தான் துணை. இது வரும்போது கண்ணை மறைச்சிருது இல்ல, கொஞ்சம் துட்டு வரும்போது. நான் அநேக வீட்டுக்கு போயிருக்கிறேன், நான் எந்த வீட்டுக்கு போறதே இல்லை. என் விசுவாசி வீட்டை தவிர எந்த வீட்டுக்கும் போறதே இல்லை. ஐயா மாதிரியே ஒரு வீட்டுக்கு போறேன், அந்த அம்மா கேக்குது, எந்த பாஸ்டர் கேக்குது? என்னங்க, ஒரு வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் தான் வரணும், ஒரு வீட்டுக்கு ஒரு அப்பா தானே வேணும், 2 அப்பாவா? எந்த அப்பான்னு கேட்டா என்ன அர்த்தம்? கொஞ்சம் காசு வந்தவன ஜனங்களுக்கு புரியல. என்கிட்ட ஒரு ஆள் வந்தார், ஒரு லுங்கி கட்டின்னு வந்தார், லுங்கி கட்டின்னு தான் வந்தார் சபைக்கு. கொஞ்சம் கத்த உயர்த்தினார், குடிக்கார் அவர், லுங்கி கட்டினா ஒரு சபைக்கு. திரும்பி சபைக்கு வரல. என்னையான்னு கேட்டேன், பாஸ்டர் அங்க வண்டி நிறுத்தி இடம் இல்லைன்னாரு. என்னங்க, என்ன வண்டி? நான் ஒரு புதுசாக கார் வாங்கியிருந்தேன். கேட்டேன் என்ன வண்டியான்னு. மாருதி 800 அப்படின்னாரு. என்ன விலைக்கு வாங்கினேன் கேட்டு 25,000 வாங்கினாராம். என்னங்க, 25,000 வாங்கின வண்டிக்கே நிறுத்த இடம் இல்லைன்னா இவர் BMW வந்து எப்படி இருப்பார்? நான் கடந்த வாரம் ஒரு வண்டியில டிராவல் பண்ணேன். அந்த வண்டி 4 கோடி ரூபாய். அந்த வண்டி ஒன்றும் பெருசு, அதெல்லாம் பெருசு இல்லை. ஆனா கரைந்து போகும். சொல்ல, நீதி, சமாதானம், அமெரிக்கை, நிலையான குடியிருப்பு. தம்பி நம்புறியா? வீட்டில் யாரும் வந்துக்கிறாங்களா? உங்க அம்மாலாம் யாரும் வரலையா? சரி சொல்லுங்க, அவரையும் நடக்கணும். எல்லாம் கரங்களை உயர்த்தி, உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான